गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 30ஆம் தேதி, இன்றைய கிழமை திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 16ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலையில் 8:26 மணி வரைக்கும் துவாதசி திதி, அதற்கு பின்பாக திரையோதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 3:47 மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்துல மாலை 3:47 மணி வரைக்கும் மரண யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல சித்த யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகுகாலம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மாலை 3:47 மணி வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பூர்வீக ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இறை வழிபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினம். குலதெய்வ வழிபாடுகள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். ஒரு சிலருடைய வீடுகள்ல குழந்தை பேறுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஞானம் நிறைந்த பிள்ளைகளாக இன்றைய தினத்துல இருப்பாங்க. ஆன்மீகவாதியாக ஞானம் நிறைந்திருக்கக்கூடிய நபர்களாக உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்திலன்னு பார்க்கும்போது விநாயக பெருமானினுடைய வழிபாடு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. முடிஞ்சவங்க தர்பை புல் ஒரு 2 புல்லாவது எடுத்துட்டு வந்து விநாயக பெருமான் கிட்ட வச்சு வணங்குவது மிகவும் சிறப்பானதாக இன்றைய தினத்துல அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான சிறப்புகள், சிந்தனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான கலைகளில் ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகத்தினால மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினம் இன்றைய தினம். அதே மாதிரி இறை சார்ந்த சிந்தனைகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு விரக்தி நிலைகள் அவங்களுடைய சிந்தனைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதளவுல ஏதாவது ஒரு விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சுகஸ்தானத்துல அமர்வு பெறுவதனால வீடு, வாகனம், மனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. அண்டை இயலார்கள் உறவு முறைகளோடு ஒரு இணக்க நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய அம்மாவிற்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான நாட்டங்களும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் குறித்து
விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது சித்தி புத்தி தேவியோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமான வணங்குவது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. கதம்ப மலர்கள், அந்த பல மலர்களால் ஆன அந்த மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம், இல்லைன்னா கதம்பம் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. இந்த விநாயக பெருமான வணங்கும் போது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினம் அமைகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல விரக்தி நிலைகள் வரலாம். அதிக ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வீட்டுல ஆன்மீக ரீதியிலான சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பண்ணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சாண்டல் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சகோதரஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினமாக இருக்கிறதுனால இன்றைய தினத்துல புதிதான முயற்சிகள் அதிகமாக இருக்கும். சுய முயற்சி செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்களுக்காக சிறு தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். இடமாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்களோ சிந்தனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விநாயக பெருமானினுடைய வழிபாடு மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கின்றது. பச்சை நிறம் இருக்கக்கூடிய அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. விநாயக பெருமானுக்கு உங்களுக்கு வெற்றிகள் அமையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு இன்றைய தினம் நன்மை நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் உள்ளிட்ட நபர்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க. இந்த உறவு முறைகளுக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாத போது ஏதாவது ஒரு சில விஷயங்களை குறித்து விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடித ரீதியிலான தொடர்புகள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆவணங்கள், பத்திரங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடகராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தனஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால வரவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முகப்பொழிவு எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், இறை சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல விரக்தி நிலைகள் அதிகமாக இருக்கலாம். அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். முடிஞ்சளவு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் எடுங்க. உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்வதி தேவியும் விநாயக பெருமானும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்து வழிபாடுகள் செய்யுங்க. மிகுந்த நன்மைகள் இருக்கும். வெண்மை நிற பூக்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. இப்படி வழிபாடு செய்யும் போது
பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. முகம் மற்றும் வாய் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கும். பொருள் வரவு, பணவரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்தோடன் பிறப்புகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தோற்றங்கள் ஒரு ஆன்மீகவாதி மாதிரியாகவோ இல்ல ஞானம் பெற்ற நபர் மாதிரியாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சிலருக்கு தன்னை குறித்த ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து விரக்தி நிலைகள் இருக்கும். மனதை ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டத்தை செலுத்துங்க. உங்களுக்கு இந்த விரக்தி நிலைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது விநாயக பெருமானினுடைய வழிபாடு மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கும். அருகம்புல் மாலை இல்லைன்னா தர்பைப்புல், 2 தர்பைப்புல்லாவது எடுத்துட்டு விநாயக பெருமானுக்கு சாற்றி வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பல வண்ணங்களால் ஆன மலர்களால் ஆன மாலைகளை சாற்றலாம். கதம்பம் சார்ந்த மாலைகளை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இப்படியெல்லாம் செய்யும் போது சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் விநாயக பெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விரக்திகள் எல்லாமே குறையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் குறித்த நாட்டங்களும் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் கோபங்கள் எல்லாம் குறைந்து ஒரு ஞானம் பெற்ற நபர் எப்படி அமைதியாக ஒரு சிந்தனையோடு இருப்பாரோ அந்த மாதிரியான நபராக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல முயற்சிகள் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு முயற்சிகள் செய்யலாம், இல்ல சிந்தனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அந்த செலவு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். தேவைக்கு ஏற்ப நல்ல விஷயங்களை பார்த்து செலவு செய்ய வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அமையும். வெளிநாடு முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முறையில விற்பனைகள் ஆகும். வியாபாரத்துறையில இருக்கிறீங்க, வெளிநாடு முயற்சிகள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடுகள் செய்வது மிகவும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் மற்றும் பாதம் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல செலவுகள்ல கவன நிலைகள் அவசியம். எந்த ஒரு உதவிகளை செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதுல நாம யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். லாப நிலைகள் அதிகரித்து இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் இருக்கும். ஒரு சில உறவுகளுக்கு மனதளவுல விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது பார்வதி தேவியோடு இருக்கக்கூடிய கணபதி, இந்த விநாயக பெருமான், இவரை வணங்கும் போது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. நல்ல பலன் கிடைக்கும். லாப நிலைகள் அதிகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது. வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய மலர்கள் சாற்றி இந்த இறைவனை வணங்கும் போது இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது ஆன்மீக துறைகள் எல்லாம் இருக்கிறீங்க, இறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். விரும்பிய இறை சார்ந்த பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். அளவு கடந்த ஆசைகளை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். பெருமளவு இன்றைய தினத்துல இறை சார்ந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்மீக ரீதியிலான துறைகள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான தொழில்களும் இன்றைய தினத்துல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஜோதிடம் சம்பந்தமானது, கோவிலுக்கு அருகே பூக்கடை இந்த மாதிரி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த துறைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடையும். இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நாட்டங்கள் அதிகமா இருக்கும். புதுசா இந்த மாதிரி தொழில் முறைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல தொழில் புரியக்கூடிய நபர்கள் விநாயக பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முன்னேற்றத்தை தருவதாக அமைகிறது. இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். புதிதாக இந்த துறைகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல தொழில் சார்ந்த இடங்கள்ல
நீங்க கொஞ்சம் விரக்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். இல்லைன்னா ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை பின்பற்றக்கூடிய எண்ணங்கள் வரலாம். இந்த மாதிரி முயற்சிகள் தொழில் சார்ந்த இடங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த உறவுகளுக்கும் இன்றைய தினத்துல ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே அதிகரிக்கும். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நம்பிக்கைகள் அதிகரிக்கும். அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வரும். இறை சார்ந்த காரியங்கள்ல மிகுந்த நாட்டங்கள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கின்றது. பூஜைகள், கட்டுமான வேலைகள், இந்த மாதிரி இறை சார்ந்த விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதிலெல்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது நீங்க விநாயக பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யலாம். மஞ்சள் நிறத்தினால் ஆன பூக்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. விநாயக பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை, தொழில் சார்ந்த முயற்சிகள், இதுல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறது. தர்ம சிந்தனைகள் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு தான தர்மங்களை செய்யக்கூடிய தினமா இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அப்படி நீங்க தான தர்மங்கள் செய்ய விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை வழங்கலாம். இப்படி செய்யும் போது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய தந்தையாருக்கு ஆதரவுகள் தருவீங்க. தந்தைக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்கள்ல விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யறதுனால இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். மன உளைச்சலோடு மன விரக்தியும் சேரக்கூடிய தினமா இருக்கு. அதனால தேவையில்லாத கவலைகள் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்களை செலுத்துங்க. இந்த மனதளவிலான தொந்தரவுகள், கவலைகள் இதெல்லாம் பெருமளவு குறையும். இன்றைய தினத்துல முடிந்தளவு விநாயகர் பெருமான வணங்குங்க. அவரை வழிபடும் போது இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி கதம்ப மாலை, அதாவது பல வண்ணங்கள் இருக்கக்கூடிய மலர்களாலான மாலையை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினத்துல அமைகிறது. இன்றைய தினத்துல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுதான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. தேவையில்லாத பயணங்களை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிர்பாராத அதிகபட்ச செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம்.
உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் கூடுதல் கவன நிலைகளோடு கையாள வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு ஏமாற்ற நிலைகள், மோசடி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது இன்சூரன்ஸ், உயில் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல செய்யலாம். இந்த விஷயங்கள்ல நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமைப்பு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் திருமணம் தொடர்பான விஷயங்கள், வரன் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக அமைகிறது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியமான தினம் இன்றைய தினம். ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து மோதல் பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அப்போ விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. தம்பதியினரிடையே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல சித்தி புத்தி தேவியோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபடுவது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. சங்குப்பூ அப்படின்னு சொல்லி பூ சொல்லுவோம். நீல நிறத்துல, வெள்ளை நிறத்துல எல்லாம் இருக்கும். சில பகுதிகளில் அது சாதாரணமாகவே கிடைக்கும். அந்த பூக்களால நீங்க இந்த விநாயக பெருமான வணங்குங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிசினஸ் தொடர்பான முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு பயணங்கள் அமையும், வெளிநாடு முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியம். கருத்து மோதல், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடக்கூடிய நபர்கள், வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருக்கக்கூடிய நபர்கள், புதிதாக வேலை சார்ந்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் விநாயக பெருமான வணங்கிட்டு போங்க. உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய தினத்துல விநாயக பெருமானுக்கு மஞ்சள் நிற மலர்களாலான மாலையை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இல்லை பூக்கள்னால அர்ச்சனைகள் செய்யலாம். அப்படி செய்துட்டு போகும்போது வேலை குறித்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பணிபுரியக்கூடிய நபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன விரக்திகள் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல விரக்திகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. விஷ ஜந்துகளிடம் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் அமையும். செலவுகள் வரவுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிரிகள் வழியில இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. ஒரு சிலர் சட்ட ரீதியிலான வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை
எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.